கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம கஷ்டப்பாடுபட்டு சம்பாதிச்சு அதிகாலையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதவாய் போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? அப்போ ஐஸ்வர்யம் இருக்கிறது அவங்க பரலோகத்துக்கு வருவதற்கான ஒரு அடையாளமான அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்கணும்னா சமாதானம் இருக்கணும். அந்த பணத்தோட அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்போது நம்ம அதிகாலையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட ஓடக்கூடாது. அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். வீட்டை கட்டுறதுனா என்ன? பெரிய மாட மாளிகைகளை கட்டுவதை இங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. அதுவும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உலக ஆசீர்வாதங்களை அவர் தரத்தான் விரும்புகிறார். ஆனால் நம்ம அதன் பின்னால் ஓடக்கூடாது. அதிகாலையில் எழுந்து அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த ஃபோனை பேசணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பிஸ்னஸ்க்கு ஓடுவாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுப்பார், என்ன கொடுக்க மாட்டார் படும். அது மட்டும் இல்லை, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 பேர் விரோதிக்கட்டும், 1000 பேர் முதுகுக்கு பின்னால் நம்மளை கொண்டு போடுறது கூட ரெடியாக இருக்கட்டுமே, எதுக்கு பயப்படணும்? இந்த உலக பிரகாரமான அவங்க ஒரு கொன்றே போட்டால் கூட எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு தானே போகிறோம். அல்லேலூயா, கர்த்தரிடத்துல தானே போகிறோம். என்ன பயம்? எதற்காக பயப்படணும்? சில பேர் எதை எடுத்தாலும் பயப்படுவாங்க. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. கணவர் நல்ல வேலையில் இருப்பார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பார், அவரோட வேலை போயிடுமோ, நல்ல பிஸ்னஸ் வரும், நல்ல சம்பளம் வரும், நல்ல வருமானம் வரும். ஆனால் என்ன கவலைப்படுவாங்க தெரியுமா? பிஸ்னஸில் ஏதாவது ஆகிடுமோ, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ. கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இந்த கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், என்ன நகை போட்டு போவோம், இதெல்லாம் கவலைப்படாதீங்க. கவலைப்பட வேண்டியது எது தெரியுமா? நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேனா, நான் அவருடைய நீதியின்படி நடக்கிறேனா. இந்த 2 காரியங்களை நம்ம கவனமாக பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அதிகாலையில் எழுவோம், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்போம், ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், துன்மார்க்கமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பிரமாணங்களின் வழி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிற போது கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுகிறார், கர்த்தர் நம்முடைய நகரத்தை காக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்கள் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் எங்கள் வீட்டை கட்டுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டை கட்டுங்கப்பா, நீங்கள் எங்கள் நகரத்தை காவல் காத்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டை கட்டுங்கப்பா. என் கணவரை நீங்கள் கட்டி எழுப்புங்க, என் மனைவியை நீங்கள் கட்டி எழுப்புங்க, என் பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்புங்க, என் பேர பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்புங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எல்லாத்தையும் நான் உங்கள் பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு ஞானம் கிடையாது ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியாது ராஜா. நான் எவ்வளவுதான் என்னுடைய புத்தியில
புத்தியில, என்னுடைய ஞானத்துல, என்னுடைய அறிவுல நான் எவ்வளோ செய்தாலும் அது அவ்வளோ வேஸ்ட் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நான் உங்க பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க. நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Have a good day.